பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். மத்தேயு புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். மத்தேயு 20ஆம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் 60 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. பரலோக ராஜ்யம் வீட்டெஜமானாகிய டேஸுக்கு ஒப்பாயிருக்கிறது. ஒரு மனுஷனுக்கு. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 2. ஒரு மனுஷன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த எந்த வேளையிலே புறப்பட்டான்? அதிகாலை வேளையிலே. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 3. எஜமான் தன் வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு எவ்வளவு கூலி பேசினான்? ஒரு பணம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 4. எஜமான் ஒரு பணம் கூலி பேசி தன் வேலையாட்களை எங்கே அனுப்பினான்? தன் திராட்சை தோட்டத்துக்கு. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 5. வீட்டெஜமான் 3ஆம் மணி வேளையிலே எவர்களை கண்டான்? கடை தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 6. நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், டேஸ் உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்று சும்மா நிற்கிற சிலரிடம் எஜமான் கூறினான். நியாயமானபடி கூலி கொடுப்பேன் என்று. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 7. வீட்டெஜமான் எந்த வேளையிலெல்லாம் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்தினான்? அதிகாலை, 3ஆம் மணி வேளை, 6ஆம் மணி வேளை, 9ஆம் மற்றும் 11ஆம் மணி வேளை. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள் வரை. கேள்வி எண் 8. 11ஆம் மணி வேளையிலே சும்மா நிற்கிற சிலரிடம் எஜமான் கேட்டது என்ன? நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறதென்ன? மத்தேயு 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 9. டேஸ் எங்களுக்கு வேலையிடவில்லை என்று சும்மா நிற்கிற சிலர் எஜமானிடம் சொல்லினர். ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்று. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 10. நீங்களும் டேஸுக்கு போங்கள், டேஸ் பெற்றுக்கொள்வீர்கள் என்று எஜமான் சும்மா நிற்கிற சிலரிடம் கூறினான். திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக்கொள்வீர்கள் என்று. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 11. திராட்சை தோட்டத்து எஜமான் தான் அனுப்பின வேலையாட்களுக்கு கூலி கொடுக்கும்படி யாருக்கு கட்டளையிட்டான்? தன் காரியக்காரனுக்கு. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 12. திராட்சை தோட்டத்து எஜமான் வேலையாட்களுக்கு கூலி கொடுக்கும்படி எந்த வேளையிலே தன் காரியக்காரனுக்கு கட்டளையிட்டான்? சாயங்கால வேளையிலே. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 13. டேஸ் தொடங்கி டேஸ் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்று எஜமான் தன் காரியக்காரனிடம் கூறினான். பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 14. 11ஆம் மணி வேளையில் வேலை அமர்த்தப்பட்டவர்கள் பெற்ற கூலி எவ்வளவு? ஒரு பணம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 15.
முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் தங்களுக்கு டேஸ் கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அதிக கூலி கிடைக்கும் என்று. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 16. திராட்சை தோட்டத்து எஜமான் முந்தி வந்த வேலையாட்கள் மற்றும் பிந்தி வந்த வேலையாட்கள் என அனைவருக்கும் ஒரு பணம் கூலியாக கொடுத்தார். சரியா தவறா கூறுக. சரி. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10 வசனங்கள். கேள்வி எண் 17. திராட்சை தோட்டத்து வேலைக்கு பிந்தி அமர்த்தப்பட்டவர்கள் எவ்வளவு நேரம் வேலை செய்தனர்? 1 மணி நேரம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 18. திராட்சை தோட்டத்து வேலைக்கு முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் எவைகளையெல்லாம் சகித்தனர்? பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 19. சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை, யார் யாரிடம் கூறியது? திராட்சை தோட்டத்து எஜமான் முந்தி அமர்த்தப்பட்ட வேலைக்காரன் ஒருவனிடம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வசனங்கள் வரை. கேள்வி எண் 20. நீ என்னிடத்தில் டேஸ் சம்மதிக்கவில்லையா என்று எஜமான் வேலைக்காரனிடம் கேட்டான். ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா என்று. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 21. டேஸ் நீ வாங்கி கொண்டு போ என்று எஜமான் தன் வேலைக்காரனிடம் கூறினான். உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ என்று. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 22. உனக்கு கொடுத்தது போல டேஸ் இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம் என்று எஜமான் வேலைக்காரனிடம் கூறினான். பிந்தி வந்தவனாகிய இவனுக்கும். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 23. என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? யார் யாரிடம் கேட்டது? திராட்சை தோட்டத்து எஜமான் முந்தி அமர்த்தப்பட்ட வேலைக்காரன் ஒருவனிடம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 24. நான் டேஸ் இருக்கிறபடியால் நீ டேஸ் இருக்கலாமா? தயாளனாய் இருக்கிறபடியால் நீ வன்கண்ணனாய். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 25. டேஸ் முந்தினோராயும் டேஸ் பிந்தினோராயும் இருப்பார்கள்? பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும். மத்தேயு 20:16. வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்படுபவரா நீங்கள்? வேதாகம கேள்விகளை தெரிந்து கொள்ள நினைப்பவர்களா நீங்கள்? அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுத உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். கேள்வி எண் 26. எவர்கள் அநேகர் என்று இயேசு கூறினார்? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் என்று. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 27. டேஸ் சிலர் என்று இயேசு கூறினார்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 28. இயேசு எத்தனை சீஷர்களை தனியே அழைத்து தாம் படப்போகும் பாடுகளை குறித்து கூறினார்? 12 சீஷர்களையும் அழைத்து. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வசனங்கள் வரை. கேள்வி எண் 29. இயேசு எங்கே போகும்போது 12 சீஷர்களையும் தனியே அழைத்தார்? எருசலேமுக்கு போகும்போது. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 30. இதோ எருசலேமுக்கு போகிறோம், யார் யாரிடம் கூறியது?
இயேசு தம் 12 சீஷர்களிடம் மத்தேயு 20ஆம் அதிகாரம் 17 மற்றும் 18 வசனங்கள். கேள்வி எண் 31. எவர்கள் மனுஷகுமாரனை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பார்கள் என்று இயேசு கூறினார்? பிரதான ஆசாரியர் மற்றும் வேதபாரகர். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 32. பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் ஒப்புக் கொடுக்கப்படுவது யார்? மனுஷகுமாரன். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 33. பிரதான ஆசாரியர் மற்றும் வேதபாரகர் மனுஷகுமாரனை யாரிடத்தில் ஒப்புக் கொடுப்பார்கள் என்று இயேசு தம் சீஷர்களிடம் கூறினார்? புறஜாதியாரிடத்தில். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 34. மனுஷகுமாரனை டேஸ் பண்ணவும் டேஸ் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் ஒப்புக் கொடுப்பார்கள்? பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 35. மனுஷகுமாரன் டேஸ் நாளிலே உயிரோடே எழுந்திருப்பார் என்று இயேசு தம் சீஷர்களிடம் கூறினார்? 3ஆம் நாளிலே. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 36. தன் குமாரரோடு கூட வந்து இயேசுவை பணிந்து கொண்டது யார்? செபதேயுவின் குமாரருடைய தாய், அதாவது யாக்கோபு யோவானுடைய தாய். மத்தேயு 20:20. கேள்வி எண் 37. உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும், யார் யாரிடம் சொன்னது? யாக்கோபு மற்றும் யோவானின் தாய் இயேசுவிடம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 38. இயேசு யாரை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார்? செபதேயுவின் குமாரருடைய தாயிடம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். கேள்வி எண் 39. செபதேயுவின் குமாரருடைய தாய் இயேசுவிடம் வேண்டிக் கொண்டது என்ன? தேவனுடைய ராஜ்யத்தில் தன் குமாரரில் ஒருவன் இயேசுவின் வலது பாரிசத்திலும் மற்றொருவன் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்க அருள் செய்யும்படி. கேள்வி எண் 40. நீங்கள் டேஸ் இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை என்று இயேசு யாக்கோபு மற்றும் யோவானிடம் கூறினார்? கேட்டுக்கொள்கிறது இன்னது என்று. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 41. இயேசுவின் வலது பாரிசத்திலும் இடது பாரிசத்திலும் அமர்பவர்கள் யார்? பிதாவினால் ஆயத்தம் பண்ணப்பட்டவர்கள். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி எண் 42. செபதேயுவின் குமாரர்கள் மீது எரிச்சலான சீஷர்கள் எத்தனை பேர்? 10 பேர். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 43. புறஜாதியாருடைய அதிகாரிகள் யாரை இருமாப்பாய் ஆளுகிறார்கள்? புறஜாதியாரை. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 44. புறஜாதியார் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறவர்கள் யார்? பெரியவர்கள். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 45. உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது, யார் யாரிடம் கூறியது? இயேசு தம் சீஷர்களிடம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி எண் 46. இயேசு எவர்களை கிட்ட வரச் செய்தார்? சீஷர்களை. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 24 மற்றும் 25 வசனங்கள். கேள்வி எண் 47. முதன்மையானவனாய் இருக்க விரும்புகிறவன் எவ்வாறு இருக்க வேண்டும்? ஊழியக்காரனாய். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 48. மனுஷகுமாரன் டேஸ் கொல்லும்படி வரவில்லை.
ஊழியங்கொள்ளும்படி வரவில்லை. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி எண் 49. மனுஷகுமாரன் டேஸ் செய்யவும் டேஸ் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். ஊழியன் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி எண் 50. இயேசுவும் சீஷர்களும் எரிகோவிலிருந்து புறப்பட்டு போகையில் இயேசுவுக்கு பின் சென்றது யார்? திரளான ஜனங்கள். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கேள்வி எண் 51. வழி அருகே எத்தனை குருடர் உட்கார்ந்திருந்தனர்? இரண்டு குருடர். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கேள்வி எண் 52. இயேசு எங்கிருந்து புறப்பட்டு போகையில் வழி அருகே இரண்டு குருடரை சந்தித்தார்? எரிகோவிலிருந்து புறப்பட்டு போகையில். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 29 மற்றும் 30 வசனங்கள். கேள்வி எண் 53. இரண்டு குருடர்கள் என்ன சொல்லி இயேசுவை கூப்பிட்டனர்? ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கேள்வி எண் 54. பேசாதிருக்கும்படி இரண்டு குருடரை அதட்டியது யார்? ஜனங்கள். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கேள்வி எண் 55. இரண்டு குருடர் தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று டேஸ் கூப்பிட்டார்கள்? அதிகமாய் கூப்பிட்டார்கள். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கேள்வி எண் 56. நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறீர்கள்? யார் யாரிடம் கேட்டது? இயேசு இரண்டு குருடரிடம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கேள்வி எண் 57. டேஸ் எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்று இரண்டு குருடர் இயேசுவிடம் வேண்டினர்? ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்று. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கேள்வி எண் 58. இயேசு மனதுருகி இரண்டு குருடரின் கண்களை தொட்டார். சரியா தவறா என கூறுக. சரி. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி எண் 59. இயேசு நின்று எவர்களை தம்மிடத்தில் அழைத்தார்? இரண்டு குருடரை. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கேள்வி எண் 60. பார்வையடைந்த பின் இரண்டு குருடரும் செய்தது என்ன? இயேசுவுக்கு பின் சென்றார்கள். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறட்டும். நீங்கள் ஜாயின் பண்ண விரும்பினீங்கன்னா ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.